Students, welcome back to the learning journey. நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸோட ஆன்சர்ஸ். இங்கே ஹவுஸ் ஓனர் வராரு. அந்த கொஷின் கேட்டார்ல, அவங்க என்ன பண்ணிகிட்ருக்கா, நீ என்ன பண்ணிகிட்ருக்க, அதுக்கு ஆன்சர் சொல்கிறான் அந்த பொண்ணு. ஐ ஹாவ் பீன் ரைட்டிங் ஹோம்ஒர்க் ஃபார் 2 hours. நான் ஹேவ் பீன்னா இருக்கிறேன். என்ன பண்ணி கொண்டு இருக்கிறேன்? எழுதி கொண்டு இருக்கிறேன். இப்படி வரணும். நான் எழுதி கொண்டு இருக்கிறேன். ஆனால் நம்ம ரைட்டிங் ஹேவ் பீன் போடக்கூடாது. தமிழ் வேறு, இது இங்கிலீஷ் வேறு. ஸோ நான் எழுதி கொண்டு இருக்கிறேனுக்கு ஐ ஹாவ் பீன். இப்போ பார்க்குறப்ப எழுதிட்டு இருக்கிறதுக்கு ஐ ஆம் ரைட்டிங் சொல்லலாம். இது ரொம்ப நேரம் கால அவகாசம் ஜாஸ்திங்கிறப்ப இது இப்படி வரும், ஹேவ் பீன் வரும் ஆமுக்கு பதில். ஐ ஹாவ் பீன் ரைட்டிங். நான் ஹோம்ஒர்க் பாருங்கள் இப்படி சொல்லலாம். நான் 2 மணி நேரமாக 2 hours 2 மணி நேரம் ஃபார்னா ஆக 2 மணி நேரமாக ஹோம்ஒர்க் எழுதி கொண்டு இருக்கிறேன். டர்ன் அடிக்குது பார்த்தீங்களா? நான் மட்டும் போட்டுட்டு இங்கிருந்து இப்படி ரிட்டர்னில் வருது. அதே மாதிரி அவன் ஹீ பாருங்கள், ஐனா ஹேவ் பீன் வருது, ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஹீ ஷீ இட்டுக்கெல்லாம் ஹேஸ் பீன் வருது. அதே மாதிரி இது ஃபஸ்ட் நம்ம ஹீ ஷீ இட்டு அவனை பற்றி, அவளை பற்றி, அதை பற்றி அப்படின்னு தேர்ட் பர்சன். இன்னொருத்தங்க கிட்டே பேசுகிறாங்க. ஒருத்தங்க ஃபஸ்ட் பர்சன் அந்த ஹவுஸ் ஓனர், இன்னொருத்தங்க கிட்டே அந்த ஹோம்ஒர்க் எழுதிட்டுருக்கல அந்த பொண்ணுக்கிட்ட தான் கேட்குறாங்க. யாரை பற்றி? இவங்கள பற்றி கேட்குறதுல ஒத்தையில் வரப்போ ஹேஸ் பீன், அதே ப்ளூரலில் வரப்போ ஹேவ் பீன். ஹீ ஹேஸ் பீன் ரீடிங். அவன் படித்து கொண்டிருக்கிறான். எதை? அந்த புக்கை. ஹீ ஹேஸ் பீன் ரீடிங் த புக். எப்பயிலிருந்து? சின்ஸ் மார்னிங், காலையில் இருந்து. சின்ஸ்னா இருந்துன்னு நான் முதல்ல எழுதி காமிச்சிருக்கேன் இல்லையா? சின்ஸ்னா இருந்து. அடுத்தது இட் ஹேஸ் பீன் பைட்டிங் இது ஷீ ஹேஸ் பீன் ட்ராயிங் ஃபார் 2 days. அவள் வரைகிறது 2 நாளாக வரைஞ்சிட்ருக்கா. கொஞ்சம் நேரமாக வரைஞ்சிட்டு விட்டுறது. அப்புறம் கொஞ்சம் நேரமாக இப்படியே 2 நாளாக ஒரு ட்ராயிங்கை பண்ணிகிட்ருக்கா. ஷீ ஹேஸ் பீன் ட்ராயிங். அவள் வரைந்து கொண்டு ஹேஸ் பீனை இருக்கிறாள். எத்தனை நாளாக? ஃபார் 2 days 2 நாட்களாக வரைந்து கொண்டு இருக்கிறாள். யார்? அவள். அடுத்தது இட் ஹேஸ் பீன் பைட்டிங் த பிரெட் ஃபார் 10 minutes. எத்தனை நேரமாக அது கடிச்சிட்ருக்கு அந்த பிரெட்டை அப்படின்னு. அது 10 minutes 10 நிமிடங்கள் ஆக, ஃபார்னா ஆக, பிரெட்டை பைட்டிங் கடித்து கொண்டு இருக்கிறது. இட்டுனா அது ஹேஸ் பீன்னா இருக்கிறது. என்ன பண்ணி கொண்டு இருக்கிறது? கடித்து கொண்டு இருக்கிறது. பைட்டிங் எதை? பிரெட். எத்தனை நேரமாக? ஃபார் 10 minutes. அடுத்தது அவர்கள் இருக்கிறார்கள். தே ஹேவ் பீன் வாட்சிங். அப்போ அவர்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். என்னத்தை? மேட்சை. அவர்கள் இருக்கிறார்கள். என்ன பண்ணி கொண்டிருக்கிறார்கள்? மேட்சை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். வாட்சிங் த மேட்ச். எப்பயிலிருந்து? சின்ஸ்னா இருந்து. சின்ஸ் 7 PM சாயந்தரம். பிஎம்னா சாயந்தரம் 7 மணிலேருந்து பார்த்துட்ருக்காங்க. இதெல்லாம் என்னத்துக்கு? ஹவுஸ் ஓனர் வந்தால் அப்படியே பில்டப் பண்ணிடுறது, எங்கேஜாக அப்படியே பிஸியாக இருக்கிற மாதிரி. அப்போ தான் அவர் போவாருன்னு. யாராவது ஒர்க் பண்ணால் டிஸ்டர்ப் பண்ண விரும்ப மாட்டார் அப்படின்னு. புரிஞ்சுதா? கதையோடு சேர்ந்து கிராமர் சூப்பராக புரிஞ்சிருக்குமே. இது நல்லா புரிஞ்சுக்குங்க. ஹேவ் பீன், ஹேஸ் பீன் இதெல்லாம் சேர்ந்து அவன் இருக்கிறாள், அவள் இருக்கிறாள். இந்த மாதிரிலாம் தெரிஞ்சுக்குங்க. இதை பார்க்குறப்ப தான் எனக்கு ஞாபகம் வருது. எல்கேஜி யூகேஜி குழந்தைகள்லாம் அதுகளுக்கு தெரியாது, அவள் வித்தியாசம் தெரியாது. ஒரு எல்கேஜி குழந்தை இன்னொரு எல்கேஜி குழந்தைய கம்ப்ளைண்ட் பண்ண அந்த டீச்சர்கிட்ட. அவன் அடிக்கிறாள். அவனில் தொடங்கி அவளில் முடியும். அவள் கிள்ளறான். அது யாருன்னே தெரியாது, அதுகளுக்கு வித்தியாசப்படுத்தவே தெரியாது. அந்த டீச்சர் சும்மாரு அடிக்காத கிள்ளாதான்ட்டு சும்மா பொதுவாக சொல்லிட்டு கிளாஸ் எடுத்துகிட்ருப்பாங்க. அந்த மாதிரி. ஸோ உங்களுக்கு இது ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். படித்து பாருங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஆல் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.